Hey hi guys, Gas Electronics ஓட 9வது பார்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் செமையா கிஸ் பண்ணிருக்காங்களே. சோ அத வந்து நம்ம மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் பாத்துறாங்க. இவங்களும் அத பாத்துறாங்க. ஐயோ பாத்துட்டாங்களே, என்ன பண்றதுன்னே தெரியலையோ, ஐயோ மாட்டணும், செமையா மாட்டணும், இனி எல்லாருக்கும் தெரிய போகுது போ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல நின்று இருக்கும்போது இப்ப அவங்க எந்திரிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மேனேஜரும் பக்கத்துல வராரு. பக்கத்துல வந்து உங்களுக்கு எல்லாம் பொறுப்பே இல்லையா, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்கல்ல, இன்னமும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட உதடு வேற வீங்கி இருக்கும். இங்க பாரு எப்படி போட்டு அடிச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு அப்பாடா இவங்க குடிச்சிருக்கிறதுனால எதுவுமே புரிஞ்சிக்கல சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் தான் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே இங்க கிஃப்டா கிடைச்ச சரக்கு எடுத்துட்டு வந்து திருட்டுத்தனமா குடிச்சிட்டு இருப்பாங்க. சோ அது வேற இவங்க பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வா வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஊத்தி கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோவும் குடிச்சிடறாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில வருது. நேத்தெல்லாம் நடந்ததை பார்த்து இவங்க அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. சே இப்படி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க அப்படியே கண்ணாலேயே அப்படியே பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லிஃப்ட்ல நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு விரல பிடிச்சி அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போனை வச்சு ரெண்டு கையில யூஸ் பண்ணிருக்காங்க. என்னது இவ போன் வச்சிருக்கா, அப்ப நம்ம இவ்வளவு நேரம் தேய்ச்சது யார் கை அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அது நம்ம எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரோடது. அவரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு, என்னப்பா இது அப்படின்னு. நம்ம ஹீரோ ஐயோ சார் சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராரு. இப்ப நம்ம ஹீரோயின் தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. ஏன்டா நீ ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டியா, அப்படி போட்டு என் வரல தேய்க்கணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே இனிமேல் நம்ம எல்லாமே சைன் லாங்குவேஜ்ல பேசிக்கலாம், இனிமேல் கண்ணுலயே நம்ம பேசிக்கலாம், எதுவுமே வார்த்தையா பேச வேணாம், சில வார்த்தைகள்லாம் நம்ம கோட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒன்று பண்ணி தொலை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பேக் வந்து எதுக்காக நீ நேற்று என்னை அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க பாடுறா ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணோட கையை நீ தொடக்கூடாது, அது எவ்வளவு பெரிய ஹராஸ்மெண்ட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓ அப்படியா அதனால தான் நீ என்னை அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கும் கேட்டுட்டு இருக்காரு. ஆமா இனிமேல் நீ எந்த பொண்ணோட கையும் தொடக்கூடாது அப்படின்னு நம்ம மீ சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அதாவது இந்த கிரஷ், அவங்க வந்துடுறாங்க. அவங்க தான் யாரை பார்த்தாலுமே வழிய ஆரம்பிச்சிருவாங்களே. நம்ம பேக்கை பார்த்து கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா அப்படி இப்படின்னு வலிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பொண்ணுடா இவ அப்படின்னு சொல்லி சி அப்படின்னு நம்ம மீ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேக்கும் இல்லம்மா எனக்கு ஃபியான்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போறாங்க. இப்படி வெளியே போயிட்டு இருக்கும்போது இப்போ இவங்க ரெண்டு பேர் அக்கௌண்ட்லயும் சேலரி கிரெடிட் ஆயிருக்கு. அப்பாடா கிரெடிட் ஆயிருச்சா, நீ என்ன வாங்க போற அப்படின்னு சொல்லி நம்ம பேக் வந்து ஆர்வமா பார்க்கும்போது அவரோட சேலரி வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வெறும் 1.5 லட்சம் தான் போட்டிருப்பாங்க. இப்ப போயிட்டு கேட்கும்போது ஆமா ஃப்ரெஷருக்கு என்ன சேலரியோ அதுதான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சார் ஆனா நான் உள்ள சிரமம் 15 லட்சம்னு சொன்னீங்களே தம்பி, அது வருஷத்துக்குப்பா, மாசம் உனக்கு 1.5 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு இவர் வேற அப்படியே சேடா இருக்காரு. ஏன்னா இவரோட கார்டையும் இவர் அப்பா பிளாக் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இவர் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்டோட ரெண்டே பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 2 லட்சத்துக்கு மேல வருது, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலம்பிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம கிம்மும் பரவாயில்லப்பா, இப்ப எனக்கெல்லாம் சேலரி வந்தா என் ஃபேமிலிக்கு என் பொண்டாட்டிக்கே மொத்தமா போயிருது, நான் என்ன ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன், இப்பெல்லாம் ஃபீல் பண்ணா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த சாக்குல கூட நம்ம ஹீரோ ஹீரோயின் கண்ணாலேயே பேசி ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. கண்ணை சிமிட்டி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம காங்கும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் என்ன ஆபீஸ் அவ்வளவு குப்பையாவா இருக்கு, ஏன் உங்க கண்ணில் தூசி பட்டுருச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆமா தூசி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட்டப்பகலா இவங்க ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம மீயும் அந்த ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கிஃப்டா ஒரு சரக்கு பாட்டில் வந்திருக்கும். அந்த சரக்கு பாட்டில் காணோம். ஐயோ நம்ம சரக்கு பாட்டில் காணோம், யாரோ ஒருத்தங்க திருடி எடுத்து குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீ சொல்லும் போது இப்போ நம்ம கேமராவை செக் பண்ணா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மேனேஜருக்கு பாத்தீங்கன்னா செம ஷாக்கு, என்னது கேமராவை செக் பண்றாங்களா, கேமராவை செக் பண்ணா நம்ம தான் குடிச்சோன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு இவர் வேற ஒரு பக்கம் பயத்துல இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஐயோ நம்ம வேற கிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது வேற தெரிஞ்சிருமே நம்ம ஹீரோ ஹீரோயின் வேற பயத்துல இருக்கும்போது இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணியே கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் யார் உள்ள வந்தா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனை எடுக்கிறாங்க. போன் எடுத்து இவங்களும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கு மேல விட்டா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் போனை கட் பண்ணி விட்டுட்டு அந்த சரக்கு நான் தான் குடிச்சேன் அப்படின்னு மாசா சொல்றாரு. என்னது நீ குடிச்சியா, ஏன்டா எப்ப இருந்தா இந்த திருட்டு புத்தி எல்லாம் உனக்கு வந்தது, ஆபீஸ்க்கு மொத்தமா எல்லாத்துக்குமே கிஃப்டா வந்தது, நீ மட்டும் குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்டுற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பிரச்சனை ஒரு வழியா அப்படியே முடிஞ்சு நம்ம மேனேஜரும் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேக் வந்து 2.5 லட்சத்துக்கு வீட்ல ரெண்ட்ல இருப்பான். சோ இதை பார்த்துட்டு ஏன்டா நீ வாங்குற சம்பளமே 1.5 லட்சம் ஆனா உன்னோட ரெண்ட் 2.5 லட்சமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஆமா இப்பெல்லாம் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் இருக்குல்ல, சோ இது மூலமே எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம பேக்கு அது புரியாது, இந்த ஆபீஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க நான் எவ்வளவு நாள் ஓவர் டைம் பார்த்துருக்கணும், மொத்த காசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்னது ஓவர் டைமா, நீ உன் ஷிப்ட்லேயே சரியா வேலை செய்ய மாட்டேன், இதுல ஓவர் டைம் வேற போட்டு உன்னை வேலை செய்ய வைக்கிறாங்களா, போட அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ டே ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க, நான் ஆஃபீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பார்ட் டைம் ஜாப்போ எப்படி சம்பாதிக்கிறது, அது மட்டும் இல்லாம சில ஃபுட் கூப்பன்லாம் இருக்கு, அதை வச்சு எப்படி ஃப்ரீயா ஃபுட் வாங்குறது, ஒரு நாளைக்கு நீ 10 ரூபா மிச்சம் பண்ணா கூட மாச கடைசியில நிறைய காசு உண்ட கையில இருக்கும், இனிமேல் நீ இந்த மாதிரி கஞ்சனாதான் வாழ்ந்தாகணும், அப்பதான் நார்மலான ஒரு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம மீ சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பேக்குக்கும் ஐயோ இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கொடுத்துட்டு எனக்கு ஒரு சைன் வேணும் அப்படின்னு சொல்றாரு. என்னது நம்ம கிட்டலாம் சைன் கேட்கறானு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அவர் ஒரு லெட்டர்ல நம்ம கூட டேட் போலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எழுதி கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் கிரிஞ்சா ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பேக்கும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த பாருங்க இந்த வீக்கெண்ட் நான் வீட்டுக்கு வரேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ வீட்டுக்கும் வந்துடுறான். இப்போ அவங்க அப்பாவும் இன்னும் எவ்வளவு நாள்
நாள் வெயிட் பண்றது, இன்னும் எவ்வளவு நாள் அந்த கம்பெனில வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா நான் நார்மலான ஒரு லைஃப் வாழ்றதுக்காக கத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் பிகினிங்ல இருந்து எல்லாமே நானே ஓனே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, சோ அதனால தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நீ என்னமோ பண்ணி தொலை, ஆனா உன்னோட ஃபியான்சி ஒருத்தி இருக்கா, நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ உனக்காக ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம பேக் மேல உயிரியே வச்சிருக்கோம். ஆனா நம்ம பேக்குக்கு தான் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இப்ப சரி ஓகே எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கஞ்சனா வாழ்றது, எப்படி காசை மிச்சம் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஹோட்டல்ல கூப்பன் கோட் இருக்கும், அதை வச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு நம்ம மீ சொன்னதெல்லாம் அவங்க அப்பாட்ட சொல்லும் போது, என்னடா காலையிலே உளறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பாக்குறாரு. இப்போ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மாவும் பாருங்க நம்ம பையன் சம்பாரிச்சு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது, டக்குன்னு உள்ள இருந்து இந்த கண்ணாடி டம்ளரு, இந்த கண்ணாடியில இருக்கிற இந்த கப்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்தோன்னே, இல்லம்மா இதை பார்த்தோன்னே உங்க மூஞ்சி தான் எனக்கு ஞாபகம் வந்தது, இதே மாதிரி தானே உங்க மூஞ்சி ரொம்ப பளபளன்னு அழகா இருக்கும், ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அவங்க அம்மாவும் சூப்பர், நமக்காக பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிருக்காங்க டேட்டுக்காக. நம்ம ஹீரோ வந்துடுறாரு. பார்த்தா பேக்லாம் மாட்டிட்டு வந்திருக்காரு. என்னடா இது பேக்லாம் மாட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்க ஸ்டைலா இருந்தது, சரி அதான் அப்படி எடுத்து போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட் பண்றதுக்காக கடைக்கெல்லாம் போறாங்க. கப்பிள் ட்ரெஸ்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கப்பிள் சாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பேக் வந்து வீட்டுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் வித்து எப்படியாவது காசு ஆக்கிடலாம், ஆனா யார்கிட்ட போய் விற்கிறது, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு மீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீட்ட போய் விற்கலான்னு போகும்போது, கவலைப்படாத என்னோட தொழிலே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விற்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம பேக்கை போட்டு அன்னைக்கு ரேக் பண்ணிருப்பாங்களே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி, ஸோ அவங்க நின்று இருக்காங்க. அதுல ஒரு பையன் நம்ம பேக்கையும் மீயையும் பார்த்தோன்னே, ஹாய் ஆன்டி அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்டா குண்டு போண்டா மாதிரி இருந்துட்டு நீ என்ன ஆன்டிங்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம மீ வந்து டென்ஷன் ஆகுறாங்க. என்னை மிரட்டுறீங்களா, இருங்க என் பசங்களை கூப்பிடுறான் அப்படின்னு அவன் ஃபோன் அடிச்சிடறான். இதை பார்த்து நம்ம பேக்கும், ஹே வா இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சி ஜாலியா ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம பேக்குக்கு வாழ்க்கை ஃபுல்லா இவளோட இப்படியே இருந்துடலாமா அப்படின்லாம் தோண ஆரம்பிக்குது. இப்போ அடுத்த நாள் வந்து இந்த வெண்டிங் மிஷின்ல ஜூஸ் குடிக்கலாம்னு பார்த்தா 10 ரூபா அதிகமாக்கிட்டாங்க. என்னது 10 ரூபா அதிகமாக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர்கிட்ட போய் கேட்கறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா 10 ரூபாய் நீங்க அதிகப்படுத்துவீங்க, அது எவ்வளவு பெரிய காசு தெரியுமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, யாரா இவன் நேத்து முடி நல்லா தான்டா இருந்தான், ஆனா பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான், இவனை பிடிச்சி கூட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க எல்லாரும் பிடிச்சி வாடா வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க. இருந்தாலும் 10 ரூபாயோட வேல்யூ என்னன்னு தெரியுமா, நீங்க பாட்டி இஷ்டத்துக்கு அதிகப்படுத்திட்டீங்க, எதுக்காக அதிகப்படுத்தினீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு நம்ம பேக்கு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் யாருக்குமே தெரியாம ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட்டு வந்திருப்பாரு. ஆனா பார்த்து ஆஃபீஸ்ல இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஐயோ ஏன்டா இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஓடி வெளியே வராங்க. வெளியே வந்து ஏன்டா யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னேன், நம்ம ஆஃபீஸ்ல இருந்து 2-3 பேர் வந்துட்டு போறாங்களேடா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல விடு நானும் யாரும் வரமாட்டாங்கன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சே மயக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னன்னு அவங்க செருப்பு கழட்டிட்டு பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. இப்போ இவரு தான் பேக் மாட்டிருக்காருல, ஸோ அந்த பேக்ல இருந்து பேண்டேஜ் எடுத்து அப்படியே போட்டி விடுறாரு. ஓ இந்த பேக்ல இந்த பேண்டேஜ்லாம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக்ல இருந்து செருப்பெல்லாம் எடுத்து போட்டு விடுறாரு. இது ஏதோ ஸ்டைலுக்கு போட்டிருக்க அப்படின்னு சொன்னியடா அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டைல்லாம் கிடையாது, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து என்ன பண்றேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இது உனக்கு ஹெவியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் ஹெவியா இல்ல, உனக்கு அடிபட்டுருச்சுன்னா அதுதான் எனக்கு ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. எந்திரிச்சு ஹக் பண்ணிட்டு, இந்த மாதிரிலாம் எனக்கு யாருமே சொன்னதில்ல, நீ கடைசி முடியும் என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பேக்கும் அவரோட செக்ரட்டரி என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம மீயோட வீட்டு பக்கத்துல ஃபுல்லா இருட்டா தான் இருக்கும், ரவுடி பசங்க தொல்லை வேற இருக்கும், அதனால லைட் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவிலேயே லைட் போட்டிருப்பாரு. நம்ம மீக்கு அது செமையா கண்ணு கூசுது, யாரா இவன் இப்படி லைட் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பிடிச்சி காய்ச்சி மூச்சுன்னு திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இது நம்மளை போட்டு இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு இவங்க எட்டி பார்த்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு நீ எவ்வளோ ரேட்டிங் தருவ, இந்த 2.5 அந்த மாதிரிலாம் ஏதோ தருவியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, எதுக்கிட்ட அவ்வளோ கம்மியாக சொல்கிறேன், நான் உனக்கு 4 தருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. சாரி சொல்லுவாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோ பேர் சொல்லி ஓடி வர மாதிரி இருக்கு. டக்குன்னு பிரிஞ்சிடறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட கிரஷ் தான். ஸோ அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. என்னது பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அப்படியே சேட் ஆயிடுறாங்க. இப்போ கிரஷ் என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஹோட்டல் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு தாட்டி டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் என்ன இந்த மாதிரி கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எப்படி அந்த லெட்டர்ல எழுதி டேட்டு கூப்பிட்டாரோ அதே மாதிரி தான் அந்த கிரஷுக்கும் கூப்பிட்டுருப்பாரு. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் செம்மையா கோவப்படுறாங்க. கோவப்பட்டு சரி ஓகே நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே வராங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஒரு நிமிஷம் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிக்கிறாரு. ஸோ இதோட இந்த 9வது பார்ட்டை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.